ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி அரசு ஃபேமிலி. இன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சு சாதத்துக்கு அடுப்பில் வச்சுட்டேன். சாதம் எனக்கு கொஞ்சம் வேகணும், வந்தோடனே நம்ம வடிச்சிடலாம். அதுக்கு பிறகு இப்போ இது புளி உப்புலாம் எடுத்துருந்தேன்னா நல்லபடி இருக்குது. இதில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இதில் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் பச்சரிசியும் உளுந்தும் கொஞ்சம் நனைய வச்சு வச்சுருக்கிறேன். அடுத்து இதில் பழைய கஞ்சி தண்ணி தான் இருக்குது. என்ன அது நல்லா கட்டி ஆயிட்டு கோழிக்கு ஊற்றலாம், அதனால தான் அதை வச்சுருக்கேன். அரிசிலாம் களைஞ்சி போட்டுட்டு இப்படி தான் இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் நான் சமையல், அந்த பக்கம் பருப்பு குழம்பு குக்கரில் வச்சுட்டேன். குக்கர்லனா சும்மா பருப்பு வத்தியில் வேக வச்சுருக்கேன். இனிமேல் தான் தேங்காய்லாம் போடணும். இந்த பக்கம் உருளைக்கிழங்கு முருங்கைக்காவும் போட்டு வச்சு வேக வச்சுருக்கேன். வேறு பார்த்தீங்களா, உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் போட்டு வேக வச்சுருக்கேன். இது வெந்தோடனே கொஞ்சம் அந்த தேங்காவை மட்டும் நம்ம அரைச்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்லா ரெடி ஆகிரும். அப்புறம் பருப்பு குழம்புக்கும் தேங்காயும் போட்டு புளியும் கரைச்சி ஊற்றி உப்பும் போட்டு வச்சுட்டோன்னா அதுதான் ரெடி ஆகிரும். தாளிச்சம் ஊற்றி வேண்டியதான். இன்றைக்கி பசங்களுக்கு பருப்பு குழம்புக்கும் இந்த முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு கூட்டு தான் ஸ்கூலுக்கு வச்சு கொடுத்து விட போகிறேன். மறுபடியும் சாதம் வெந்தோன்னு வடிச்சிருவேன். காலையில் டிஃபனுக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னா ரவை கண்டிட்டேன். இன்றைக்கி சும்மா பால் ரவை தான். ரவையை கிண்டி வச்சாச்சு. என்ன அவங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க. அவ்வளோதான், ரவையும் கிண்டியாச்சு. காலையில் டிஃபன் வைப்போம். இது செய்யணும். ஒருபடி இப்படி தான் இருக்குது. டைனிங் டேபிள் எல்லாமே இருக்குல்ல, இதெல்லாம் தூக்கி வைக்கணும். அவங்களுக்கு தண்ணிலாம் அடைக்கணும். அப்படியே இருக்குது. நம்ம பார்க்கலாம். பசங்களுக்கும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்து அவங்கள அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இப்போ தான் அவங்க கொண்டு விடுறதுக்கு போயிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த சைடில் டைனிங் டேபிள் எல்லாத்தையுமே தொடச்சிட்டேன். பசங்க லஞ்ச் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா, அதனால் அதெல்லாம் தொடச்சாச்சு. அப்புறவு இங்கே உள்ள பாத்திரங்கள் எல்லாத்தையும், அதாவது சாதம்லாம் வடிச்சிட்டு பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம் இருக்குது. மறுபடி இதில் கொஞ்சம் பாத்திரங்கள் கிடக்கு. ஏன்னா இதெல்லாம் கழுவணும். அந்த இதெல்லாம் கவுண்டர் டாப்லாம் கழுவி எடுத்து விடணும். இந்த பக்கம் கூட்டு வச்சுருந்தேன்ல, இந்த இருக்குது. முருங்கைக்காய் உருளைக்கிழங்கும் போட்டு பசங்க கொஞ்சம் எடுத்துட்டு மறுபடியும் அது இதில் இருக்குது. இதில் பருப்பு குழம்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னல, இந்த இருக்குது பருப்பு குழம்பும். ஏனுமே அவங்க மதியானம் மீன் எனக்காவது வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம மீனை அவிச்சு வச்சிடலாம். என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தலாம். என்ன பொரிக்கன்னா பொரிச்சு வச்சுக்கலாம். பருப்பு குழம்பு இருக்குல்ல, அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி அந்த தூதுவளை இலை இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் நிற்குது. அதில் இன்றைக்கி ரசம் வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். பார்ப்போம். அதையும் இப்படி தான் இருக்குது. இனிமேல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும், வீடெல்லாம் தூக்கணும். நேற்று அந்த ஜெல்லி மிட்டாய் வாங்கிட்டு வந்தாங்க. அது முந்தி இது ஒரு டப்பா வாங்கி வச்சு வைப்போம். இதாக இருக்குது பாருங்கள். இந்த மிட்டாய் வாங்கிட்டு வந்தாங்களா, அது ஒரு 12 அண்ணன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு நல்லா பிடிக்கும். அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதில் பசங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இதில் மீதி 4 அண்ணன் இருக்குது. சரி, என்னது இருக்கட்டும் நச்சாச்சு. அடுத்து இப்படி தான் இருக்குது. என்ன நான் வெளியில் கொஞ்சம் வேலைகள் இருக்குது. கொஞ்சம் தண்ணிலாம் பாய்க்கணும் செடிக்கு. அதெல்லாம் பாய்ச்சிட்டு எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். இதில் சாதனங்கள் எல்லாத்தையுமே ஒதுக்கி எடுத்து போட்டிருக்கோம். என்னென்னா நேற்று ஒரு எலி நைட்டில் என்ன செஞ்சது தெரியுமா, எனக்கு பூ அவ்வளோத்தையும் கொதறி இருக்குது, கடிச்சு கொதறி இருக்குது. இருங்க, பூலாம் எப்படி இது, ஏன்னா வெளியில் தானே வைப்பேன்னு சொல்லியிருக்கேன். பூ அவ்வளோத்தையும் பிச்சு இருங்க. இதிலலாம் பூவே இல்லை. இந்த பார்த்தீங்களா, இதிலலாம் பூவே இல்லை, வெறும் காம்பு மட்டும் இருக்குது பாருங்க. அப்படியே அது அவ்வளோத்தையும் நாசம் ஆக்கியிருக்கு. இந்த இருக்குது பார்த்தீங்களா, காம்பு மட்டும் இருக்குது. அவ்வளோத்தையுமே பிச்சு எடுத்து போட்டிருக்கு. அந்த தான் பார்த்தோம். நைட்லேயே அந்த எலியை நல்லா திரைக்கி எடுத்து ஓடிட்டு, ஒரு குட்டி எலி தான், அந்தால அடித்து அதையும் தண்ணியாச்சு, கொன்னாச்சு. அதனால தான் இது இப்படி இருக்குது. இன்றைக்கி அவ்வளோத்தையுமே எடுத்து வைக்கணும். மறுபடியும் இங்கேயும் பசங்க என்னதெல்லாம் போட்டிருக்காங்க வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா, அங்கே தனிப்பட்டல்லேருந்து எல்லாமே அங்கே ஒன்று பேக்கு, இன்னும் இது அவ்வளோத்தையுமே க்ளீன் பண்ணணும். பண்ணிவிட்டு வருங்க, ஜன்னலில் இதெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். வீடெலாம் தூக்கணும். சேர்லாம் அங்கே ஒன்று இருக்குது. மேஜை அங்கே இங்கேயும் கிடக்கு. நான் ஜன்னல்லாம் திறந்துட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம கிச்சனில் உள்ள வேலைகளை பார்க்கலாம்.
மீன் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. மீன் வந்து சென்னவர மீன் தான் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. இன்னும் அந்த மீனை கழுவிட்டு கொஞ்சம் பொரிச்சிட்டு கொஞ்சம் குழம்பு வச்சுக்கிடலாம். இன்னும் தண்ணி ஊற்றி போடணும். மீன் இருக்குது. மறுபடியும் என்ன மாவு ஆட்டலை, கொஞ்சம் பாத்திரங்கள் கிடக்குது. அப்படி தான் இருக்குது. மாதிரி அவங்களும் சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு இன்னும் எல்லாத்தையும் அவ்வளோத்தையும் லேசாக தொடச்சி விட்டுட்டு மீனையும் கழுவிட்டு கொஞ்சம் குழம்பு வச்சு கொஞ்சம் பொரிச்சிடலாம். எங்களுக்கு வந்து மழை வந்து பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால் கிளைமேட்லாம் ஒரு மாதிரி இருக்குது. சரி பார்க்கலாம். மீன் வந்து கழுவிட்டேன். கழுவி இதில் வந்து அடுப்பில் வந்து வச்சாச்சு. அதாவது குழம்பு வைக்கல, கொஞ்சம் அவிக்கிற மாதிரி வைக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி அப்படியே வச்சுருக்கேன். தேங்காய் அரைக்கலை, அந்தளவு புளி ஊற்றி அப்படி வச்சுருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா அவிஞ்சு கொஞ்சம் வந்துருச்சுன்னா அந்த மிளகு வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கிடுவாங்க. மீன் உள்ளே போட்டாச்சு, உப்புலாம் போட்டாச்சு. என்ன கொதிக்கணும். என்ன வந்து கருவேப்பிலை போடணும். அவ்வளோதான், அதோட இது முடியும். மறுபடி மீன் வந்து மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஏன்னா அதை எடுத்து பொரிக்க வேண்டியது தான். மறுபடியும் இதில் குழம்பு கூட்டெலாம் இருக்கா. இன்றைக்கி இவ்வளோ தான். இன்னும் பாத்திரத்தெல்லாம் கழுவணும். பார்க்கலாம். மீன் வந்து அவிக்கணும் அப்படின்னு சொன்னால அந்த கொஞ்சம் அது அவிஞ்சு வந்திருக்கு. கொஞ்சம் தான் தண்ணி நிற்கும். ஏன்னா மீன் வந்து நிறைய இருக்குது. அந்த மீன் அப்படி போட்டு வச்சதுனால அப்படி இருக்குது. பார்த்தீங்களா. ஏன்னா பொடி மீனுன்றா அப்போ இதை அவிச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வச்சேன். இந்த தண்ணி ஊற்றியே சாப்பிட்டுக்கிடுவாங்க. நல்லா உப்பு பொடி உரைப்பு எல்லாமே நல்லா இருக்குமா, அதனால் அதை வச்சு சாப்பிட்டுக்கிடுவாங்க. கொஞ்சம் வத்தனாலும் வத்தட்டும். நான் வந்து நம்ம தூதுவளை ரசம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். உடம்பு கொஞ்சம் சளி பிரச்சனைலாம் இருக்குல்ல, அதனால் சரி நம்ம இதை லைட்டாக மூடி வச்சுட்டு நம்ம வீட்டில் தூதுவளை நிற்குது. நம்ம அதை போய் அப்படியே பார்க்கலாம். தூதுவளை வந்து வீட்டில் இது மருந்து உதவும்ல, அதனால் வச்சுருக்கோம். இதாக இருக்குது பாருங்க. இந்த 2-3 செடியாக நிற்குது. இது கொடி கணக்கு நல்லா படர்ந்து வருது. நம்ம என்ன செய்யணும்னா அந்த இலையை கொஞ்சம் நம்ம வெட்டி நம்ம இதில் கொஞ்சம் வெட்டி எடுத்து நம்ம நல்லா அலசிட்டு அப்புறம் வைக்கலாம். ஏன்னா இது வந்து முள்ளாக இருக்கும். இந்த பாருங்க, இதுலேயும் முள் இருக்கா, தண்டுலேயும். அடுத்து பின்னாடி இந்த இலையிலையும் முள் இருக்கும், தெரியுதா. அதனால் கொஞ்சம் கத்திரிக்கோல் வச்சு தான் நம்ம வெட்டி இதை எடுக்கணும். சரி, நான் போய் கத்திரிக்கோல் எடுத்துகிட்டு வந்து நம்ம வெட்டிடலாம். தூதுவளை இலை இருக்குல்ல, அந்த இலையில அந்த ரசத்தையும் வச்சுட்டேன். ரசம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன பசங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். நல்லா கொஞ்சம் புளி வத்தையில் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றணும். மற்றபடி நம்ம எப்பவும் போல் தான் நான் வந்து ஷார்ட் வீடியோவில் போடுறேன். நல்லா இருக்குது. அந்த தோப்பு ஒன்றுமே தெரியலை, ஆனால் சளிக்கு ரொம்ப நல்லது. மறுபடியும் நம்ம செரிமானம் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த ரசம் குடிச்சோன்னா நல்லா செரிமானம் ஆகிரும். மறுபடி பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி எடுத்து வச்சுட்டேன். மறுபடி மாவு வந்து நனைய வச்சுருந்தேன்ல, அந்த அரிசி நனைய வச்சுருந்தேன் ஆப்பத்துக்கு, அதையும் வந்து ஆட்டி வச்சுட்டேன். என்ன அப்படின்னா கொஞ்சம் பனியாரம் ஏதாச்சும் விடலாம் அப்படின்னு கொஞ்சம் கட்டி ஆட்டி வச்சுருக்கேன். சரி பார்க்கலாம். அந்த இருக்குது பார்த்தீங்களா, எப்படி ஆட்டி வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணியாக இல்லை, ஆட்டி வச்சுருக்கேன். முடிஞ்சால் நைட்டில் பசங்களுக்கு சாயங்காலம் போல் எதுவும் சுட்டு விடுக்கணுன்னா பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆப்பம் சுட்டுக்கலாம்ல, அதுக்காக தான் வச்சுருக்கேன். மாதிரி சாதம் எல்லாமே இருக்குது. இப்படி தான் இருக்குது. பழங்களை ஏந்திக்கு அங்கே வீட்டுக்கு ரூம்குள்ளே வச்சுருந்தேன். ஏன் அப்படின்னா அங்கே வெளியில் அந்த எலி வருது பார்த்தீங்களா, அது நிலத்துக்கு உள்ளே வச்சுருந்தேன். இப்போ எடுத்து அதையும் வெளியில் வச்சாச்சு. இன்னும் எடுத்து சாப்பிட்டுக்கிடுவாங்க. நைட்டில் வேணுன்னா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதில் குக்கரில் இருக்குது. ஏன்னா அதை வந்து மாற்றலை, ஒரேடியாக எல்லோரும் சாப்பிட்டோன்னு அதெல்லாம் மாற்றிக்கிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்படி தான் இருக்குது. கவுண்டர் டாப் எல்லாமே கழுவியாச்சு. இனிமேங்க சமையல் வேலை முடிஞ்சிடுச்சு. இனிமே அவங்க வந்த பிறகு நாங்கள் சாப்பாடு சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதான், பார்க்கலாம்.